ஒரு 4 நாளாவே வந்துட்டு பயங்கர ஹோம் சிக்காக இருந்துச்சு. வீட்டுக்கு போகணும் போலயே இருந்துச்சு. பட் ஆகஸ்ட் மிட்ல ஊருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. இப்போ போனால் ஆடி 18 வருது, கண்டிப்பாக வீடை க்ளீன் பண்ண விட்ருவாங்கன்னு ஒரு மைண்ட் செட்டில் ரூம்லேயே இருந்து மூடிட்டு தூங்கலாம் அப்படிங்கிற பிளான் ஆகிடுச்சு. நானும் என் ரூம்மேட்டு காலைல எந்திரிச்சோடனே ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா, ஹேர் வந்துட்டு ரீசனாக இந்த ரூம்க்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் வந்துட்டு ஸ்கின்னு கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு வில்வா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள்கிட்ட கேட்டேன், நல்லா தான் இருக்கும், ஹேருக்கு சூப்பராக இருக்கும்னா. சரி, அதோட இந்த மில்க் சீரமும் பார்த்தோன்னா அதையும் சேர்த்து ஆர்டர் போட்டேன். அப்படியே இந்த மாடல் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போடலான்னு தான் போட்டேன். நல்லா எனக்கு வரல. இது மாதிரி போட்டால் 4 நாளில் தீர்த்து போவேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் போட்டு பார்த்தேன். நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்துச்சு. எனக்கு சீரியஸாக 1 வீக்காக ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது ப்ராடக்ட் மாற்றலாம் அப்படின்னு நான் வாங்கி போட்டேன். எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சீரம் வந்துட்டு இப்போ ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இது வெட் ஹேரில் தான் போடணும். நான் வாங்கின புதுசில் வந்து ஒரு ஆர்வத்தில் போடலாமேன்னு சொல்லிட்டு நல்லா ஆக்சுவலி நான் ஹேர் வாஷ் தான் பண்ண போகிறேன். இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு போட்டால் எனக்கு அந்த நேற்று நைட்லாம் சுற்றிட்டு வந்தேன், ஃப்ரிஸியாக இருந்துச்சு. போட்டோன்னே கொஞ்சம் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. சரி, இது விஷ்லிஸ்ட்டில் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோடய ரொட்டீன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீதமில் வந்து ஆஃபர் போச்சுன்னு வரப்போ காஜு கட்லி வேணும். என் ஹஸ்பண்டுக்கு தான் சண்டை போட்டாங்களா, அதனால் வந்துட்டு கொடுக்க வேணாம், நம்மளே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் நல்லா பதுக்கி வச்சுட்டேன்.